ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இப்போ வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, குறகுறந்தான் அரைக்கணும். இந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்டு நல்லா அதுரூவா கலந்து விடலாம். அடுத்ததாக தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக ஒரு 4லேருந்து ஒரு 5 பழம் கொரகொரப்பாக அரைச்சிருக்குறேங்க. இதுவும் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொர 1 2மா கொரகொரப்பாக தாங்க அரைக்கணும். இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அதோட கலந்து விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இந்த பச்சை வாசனையில் நல்லா போகட்டும். இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த மசால் வடையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ 1/4 மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாங்க. நான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து 3/4 கிலோ மீன் சேர்த்துருக்கேங்க. அயில மீன். அதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கும்போது இந்த மீனுங்கள்லாம் எடுத்து போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், வேகட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.